இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் இல்லை பிசியில் வெறும் பென்ட்ரைவை வச்சு ஓஎஸ் பூட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முதல்ல உங்ககிட்ட மினிமம் 8 GB பென்ட்ரைவாவது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது எப்படி நம்ம ஓஎஸ் பண்ணி ப்ராப்பராக நம்ம பூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதையும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி உங்ககிட்ட ஓஎஸ் ஃபைல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு பூட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம விண்டோஸ் அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நம்மக்கிட்ட தேவைப்படுற ஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூஃபஸ் RUFUSன்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் லிங்க் வெப்சைட் வரும். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இதில் இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இல்லை போர்ட்டபுளாக நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஒன்ஸ் பூட் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிற மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ஸோ நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்களும் ஈஸியாக உங்களோட லேப்டாப் இல்லை பிசிக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபஸும் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரூஃபஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவை கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபார்மேட் பண்ணலைனாலும் பூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பென்ட்ரைவில் என்ன ஃபைல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது எரேஸ் பண்ணிட்டு தான் பூட் பண்ணும். ஸோ இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிகிட்டே நான் பூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட பென்ட்ரைவில் இருக்க டேட்டாவை நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த ரூஃபஸ் ஆப்பை தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பென்ட்ரைவை அந்த சாஃப்ட்வேர் வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். இதுக்கப்புறம் பூட் செலெக்ஷன் இருக்க அந்த ஆப்ஷனில் மட்டும் செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த ஓஎஸ் மீடியாவை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் ஃபைல் சிஸ்டம் வந்து NTFSலேயே இருக்கட்டும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இப்போ இருக்க லேப்டாப் இல்லை ஓல்டு வெர்ஷன் லேப்டாப்னாலும் ஃபைல் சிஸ்டம் NTFSல இருக்குது அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பூட் பண்ணி ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை கொடுத்தா போதும் இந்த மாதிரி ஒரு பாப்அப் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியோட நேமில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பென்ட்ரைவ் வந்து திரும்பவும் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் ஆகும். ஸோ ஃபார்மேட் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட ஓஎஸ் வந்து பென்ட்ரைவுக்கு பூட்டபிள் ஓஎஸ்ஸாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் இது 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட பென்ட்ரைவை எஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எஜெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிவைஸில் ஓஎஸ் போடணும் அப்படின்னாலும் அந்த பென்ட்ரைவை நீங்கள் டேரெக்டாக இன்சர்ட் பண்ணி பூட் மெனுக்கு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு பூட்டிங்கில் பென்ட்ரைவை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். நம்ம ரெகுலராக நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து பண்ணுற மாதிரி தான் ஓஎஸும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்ட்ரைவில் பூட்டபிள் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பென்ட்ரைவை நம்ம எந்த டிவைஸில் ஓஎஸ் போடணுமோ அந்த டிவைஸில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லேப்டாப் இல்லை பிசியை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக பூட் மெனுக்கு போகணும் அப்படின்னா F12 இல்லை F2 F10 இந்த கீஸ் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா லேப்டாப்ஸ்க்குமே யூஸ் ஆகும். ஸோ இதில் EFI USB பென்ட்ரைவ்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட பென்ட்ரைவ் நேமில் கூட ஒரு சில டைம் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி விண்டோஸோட செட்டப் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் உங்களோட டிவைஸில் இருக்க பேக்கப் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னாலும் அதோட வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன்.
ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் தெரியாமல் நீங்கள் ஓஎஸ் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓஎஸ் கிராஷ் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பேக்கப் எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த டிரைவில் ஓஎஸ் போடுறீங்களோ அந்த டிரைவை செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லைனா ஓவர் ரைட் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஓஎஸ் மேக்ஸிமம் கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் 3ல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பாட்டமில் ஃபார்மேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மேட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேஸ் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்தா போதும், இந்த மாதிரி விண்டோஸ் காப்பிங் ஃபைல்ஸ்னு வரும். 100% ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் இல்லை பிசி வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம எப்படி ஒரு ஓஎஸ் இல்லை டிவைஸை செட்டப் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ கெட்டிங் ரெடி அண்ட் சர்வீஸ் ஸ்டார்டிங் சர்வீசஸ்னு உங்களுக்கு மெசேஜஸ் ஷோ ஆகும். ஸோ இது 100% வர வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் நடுவில் உங்களோட லேப்டாப் இல்லை பிசியை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க, இல்லை பவர் இல்லை அதனால் ஷட் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களோட ஓஎஸ் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகாது. திரும்ப இப்போ பண்ண ப்ராசஸை நம்ம திரும்ப தான் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட லேப்டாப் இல்லை பிசியை எப்போவுமே சார்ஜிங்லேயே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது யூபிஎஸில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் செட்டப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட பிசி நேம் அண்ட் டேட் அண்ட் டைமு இந்த மாதிரி நார்மலான விஷயம்தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக 1 by 1 நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஓஎஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது லேப்டாப் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு 3 to 4 டைம்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலர் செட்டப் தான் உங்களோட பிசி நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் இதில் ஒரு சில செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண ஓஎஸ் என்ன ஓஎஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தாலே போதும், உங்களோட கம்ப்யூட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அதாவது சிஸ்டம் டைப் என்ன, எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.